பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஜனங்கள் தங்கள் தேவனை அறிந்திருப்பதை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவர்களிடம் தேவ அன்பு இல்லை என்றால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் விசுவாசிகளை நேசிக்கவிட்டால் அது பயனற்றதாய் காணப்படும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வசனம் 16 இது தேவனுடைய சுபாவம், அவரது பரிபூர்ணம். அவர் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. நம்முடைய தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை வேதம் பதிவிட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை நாம் கை கொள்ளுகிறோம். இந்த வேத வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். இவைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவ ஊழியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் சொல்வது மாத்திரம் நாம் இராதபடி, சொல்வதால் மாத்திரம் நாம் சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் நாம் இராதபடிக்கு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில இடங்களிலே போதிக்கிறார்கள், ஆனால் மேடையில் மாத்திரம் பேச்சு, ஆனால் சுபாவங்களோ அவர்களுடைய செயல்பாடுகளோ உதட்டளவிலே தான் கடந்து போகிறதா இருக்கிறது. உண்மையாகவே இயேசு தன்னுடைய உள்ளத்திலிருந்து, அதாவது பிதாவாகிய தேவன் தேவ பிள்ளைகளிடத்துல அல்லது பாவிகளிடத்துல எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவையை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அந்த கிறிஸ்துவானவர் எல்லா சூழ்நிலையிலேயும் பாவிகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் என்று சொன்னால் அன்பு நிறைந்த தெய்வமாக காணப்பட்டார். அவர் போதிக்கிறதான வார்த்தையும் கூட உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளோ கெட்டவைகளோ எது நடந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு திறந்த மனதோடு நம்மிடத்தில் பழகுகிறவர்களிடத்திலே, நம்மிடத்தில் கடந்து வருகிறவரிடத்திலே, நம்முடைய ஐக்கியத்திலே உண்மையாகவே நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு பகைமையும் கசப்புகளையும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக பிரசங்கிமார்கள் கூட தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். வேதம் அதை தான் பதிவிடுகிறது, பின்னணியம் அதை தான் சொல்லுகிறது. நீங்கள் அன்பாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாகவே அவர்கள் அந்த வார்த்தையை கை கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் போலியான ஒரு அன்பை அல்லது போலியான ஒரு வாழ்வை அவர்களால் வாழ முடியாது. தாங்கள் சொல்வது எதுவோ அதிலே அவர்களால் நிலைத்திருக்க முடியும். ஆனால் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஊழியத்துக்கும் சரி அல்லது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக தேவனை அறிகிற அறிவு அல்லது தேவனை அறிந்த விதம் அது சரியில்லை என்பது இங்கே நிரூபணமாகிறது. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறது நிமித்தம், இந்த வார்த்தையை தேவன் எனக்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே உணர்த்தினார். ஆனால் என்னுடைய சரீர உடல் சோர்வின் நிமித்தம் என்னால் பேச முடியாத ஒரு நிலை. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை மறுபடியும் உணர்த்தி கொண்டே இருந்தபடியினாலே இந்த நாளிலே நான் என்னை வைத்து சொல்லுகிறேன். என்னிடத்திலே கடந்து வந்தவர்கள், என்னிடத்திலே பழகினவர்கள் எனக்கு துரோகம் செய்தாலும் வெளிப்படையான, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்கிற அந்த உணர்வு எனக்குள் இருக்கிறபடினாலே உண்மையாகவே எவர்களையும் நான் மன்னிக்கிறவனாகவும், எவர்களையும் நேசிக்க கூடியவனாகவும், எவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறவனாகவும் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் கிறிஸ்துவின் நிமித்தம் என்னுடைய சாட்சியோடு கூட நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தேவன் எப்படி அன்பாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாரோ, பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் நிரூபித்தாரோ, அதுபோல கர்த்தருடைய வேதத்தை எடுத்தவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் மற்றவர்களிடத்திலே நாம்
மற்றவர்களை நாம் நம்மையே நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசித்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய தேவனுடைய வல்லமையான பாத்திரங்களாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் அன்பா எங்களிடத்தில் இருந்தது போல நாங்களும் இந்த அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கர்வமோ அல்லது ஆண்டவரே பழிவாங்கும் சுபாவமோ எங்களுடைய உள்ளத்திலே தோன்றாதபடிக்கு எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டவனையும் காரி உமிழ்ந்தவனையும் எப்படி அவருடைய அன்பு, அவருடைய பார்வை, அவருடைய வார்த்தை வெளிப்பட்டதோ அதுபோல நாங்களும் அப்படியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.